உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனியின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய காமதேவனுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம். ஏதாவது எங்களை மாதிரி ஜோதிடர்கள்லாம் வந்து நாள் பார்க்கணுன்னா இந்த நட்சத்திரத்தை தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரமும் கூட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க வைக்க போகுது. அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லவே வேணாம். சண்டை போட்டுட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரனை அமுச்சு விட போகிறோம். போயிட்டு வா பாய், என் கூடயே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதுன்னா அது வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் கடன் நிறைய அதிகரிக்கும். செவ்வாய்னாலே கடன் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏதாவது கடன் அதிகரிக்கும், இல்லை ஃபீஸை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், காசு இல்லை, பணம் இல்லை, இப்படியே ஓடும். ஆனால் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் செமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்க போகிறார். 3ஆம் வீட்டதிபதி 3ஆம் இடத்தில் இருக்க போகிறார். 4ஆம் வீட்டதிபதி 4ஆம் வீட்டுக்கு போக போகிறார். என்ன வேணும் சாமி, சூப்பராக இருக்கு. 5ஆம் வீட்டதிபதி திரும்ப தமிழோட தொடர்பு கொள்ள போகிறார். அவ்வளோ அழகான ஒரு அமைப்போட இந்த மாதம் இனிதை பிறக்க காத்திருக்கிறது. யாருக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். நிறைய பேருக்கு இந்த 2ஆம் இடம் சொல்லும்போது குடும்பத்தோடு எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தோடு போகிறது, குடும்பத்தோடு சுற்றுலா மேற்கொள்ளுதல், குடும்பத்தோடு சேர்ந்துருத்தல், தனியாக இல்லாமல் குடும்பத்தோடு போகிறது. ஃப்ரெண்ட்ஸாக போனீங்க, நான் போன மாதம் சொன்னேன், இந்த மாதம் குடும்பத்தோடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். பண ரீதியாக பண தட்டுப்பாடு மட்டும் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அது கூட இல்லாட்டி அப்புறம் எப்படி ஏழ்றேன், அப்புறம் நான் இருக்கேன் அது காட்டணும்ல. அதனால் அதை கொஞ்சம் வந்து சில விஷயங்கள் இருக்கும். நிறையா வந்து அன்எக்ஸ்பெக்டடான சந்தோஷங்கள் இப்போ இருக்கிறதே. நான் சத்தியமாக சொல்கிறேன், மீனராசிக்காரங்களாம் இன்னொரு தடவை எனக்கு 7 புலம்பக்கூடாது, நானே கடுப்பாயிடுவேன். அந்த அளவுக்கு ஏற்கனவே ராசிநாதன் கேந்திர மாரி நல்லா வச்சுருந்தாரு. இப்போ 5ஆம் இடத்துல உட்காந்து சுவங்கின்னு உங்களை தான் பார்க்குறாரு. வேற என்ன வேணும்? உங்களுக்கா 7 நடக்குதுன்ற மாதிரி ஊரில் இருக்கவங்களாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களை அப்படியே மோல்டு பண்ணி அழகாக உங்களுக்கான வாழ்வியலை செதுக்கி கொண்டு இருக்கிறார். அதுக்கே நம்மளாம் இப்படி ஒன்றா மற்ற ராசிக்காரங்களாம் போய் கேளுங்க, கதறி கதறி சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்க போகிறீங்க. மீனராசிக்காரங்க, அதுவும் எஸ்பெஷலி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், எனக்கு தெரிந்து வருமானம் அப்படின்றத தாண்டி மகிழ்வு, சந்தோஷம், நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். இந்த 2ஆம் இடத்துல இருக்கிறது ஓகே, தலைக்கு மேலே சனி இருக்கானா கொஞ்சம் டிலே பண்ணுவோம். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு, கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுப்பாரு. கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் நீங்களே சுறுசுறுப்பாக ஆகிட்டீங்கன்னா ஓகே. நீங்களே உங்களுக்குள்ளே போட்டு சில விஷயத்தை போட்டு கெடுத்துப்பீங்க. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், கண்ணுங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்லாமல் யார் சொல்லுவார்? தேவையில்லாமல் போட்டி பொறாமையை வர வைக்காதீங்க. உங்களுக்குள்ள அது வந்துருச்சு அப்படின்னா அது உங்களை வந்து அழுத்து விடும். ஆனால் சனி அந்த வேலையில செவ்வனே இந்த தடவை பார்ப்பார். இத்தனாலாவது யாரோடய இருந்த இப்போ தனியாக இருக்காரா, மண்டக்குள்ள குழம்பும். அதனால் எதையாவது ஒன்று யோசிக்க வைப்பார். மண்டக்குள்ள உட்காந்து தேவையில்லாமல் அடுத்தவர்களை பார்த்து போட்டி பொறாமை, இல்லை நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. 2ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் பண்ணும்போது அப்படி கோவமாக வார்த்தையை விடாதீங்க, ஆக்ரோஷப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்போ வந்து சொல்ல வேண்டியிருக்கு, கொஞ்சம் டென்ஷனை குறைங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக இருக்கிறது தான் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கேயும் போய் டென்ஷனாக உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு நீங்களாம் அமைதி ஆகிட்டீங்கன்னா எப்படி? யூஸ்வலி நீங்கள் பேசி ஒன்றா மீனம் பேசியே கொள்ளும், இல்லை பேசாமல் கொள்ளும். இந்த 2 கேட்டகரி இந்த தடவை எப்படி ஆக போகுதுன்னு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு பேசுறதெல்லாம் பேசாமல் இருக்கும்போது, பேசாமல் இருக்கிறதெல்லாம் பேச போகுது. அது எல்லாம் சனி வந்து தன்னுடைய லீலைகளை செவ்வனே செய்வார். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எண்ணி பார்த்தா ஒரு 5 விஷயம். முதல் 15 நாட்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்காத செலவு உண்டு. 2வது விஷயம், அடுத்த 15 நாள் சந்தோஷம், சௌபாகியம், டிராவல், குடும்பத்தோட சுற்றுறது, இதெல்லாம் நடக்க போகுது. ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் கலந்துப்பீங்க, ஏதோ ஒரு காசு வரப்போகுது, பணம் வரப்போகுது, எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் கிடைக்க போகுது, நிம்மதி கிடைக்க போகுது. 3வது குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது, இஷ்ட தெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்து ராசிநாதன் பார்க்குறாரு. இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய பெரிய அமைப்பு. 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை உங்கள் மேலே விடுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம். எப்பயுமே நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ அந்த அளவுக்குள்ள சூப்பராக இருக்க போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். சொன்ன சொல் மந்திர சொல்லாக இருக்கும். உங்களை பார்த்து 4 பேர் வியப்பாங்க, பிரமிப்பாங்க, உங்ககிட்ட தேடி வருவாங்க. உங்களை முன்னிலைப்படுத்தி சில விஷயத்தை மேற்கொள்ள வைப்பார்கள். நீங்கள் இருந்து ஒரு 4 விஷயத்தை முன்னாடி நிறுத்தி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சகல விதமான ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வேலை பழுதான் அதிகரிக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். வேலைப்பழு கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக உடல் டயர்டு, அது கூட சனி கொஞ்சம் மந்தப்படுத்துவார்னால அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சில வினாடிகள் வரும். வேலையை மட்டும் தள்ளி போடாமல் டக்குன்னு முடிச்சிடுங்க.
கமிட்மெண்ட்டை கொடுத்த மாதிரியே ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் நடக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கண்ணு, பல்லு, எலும்பு, முதுகு தண்டு வடம், கால் இந்த இடத்துல வலி வரும். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் தயவு செஞ்சு டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப முத்த வச்சுட்டு அப்புறம் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம். 7ஆம் இடத்துக்கு டைரெக்டாக சனியோட பார்வை. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அது பிறவி விதி, ஒன்றும் பண்ண முடியாது. சனி வேற சொல்லாத அப்படிம்பார். அதனால் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். வெள்ளைக்கர்ச்சிஃப்லாம் பத்தாது, போர்வை ஆர்டர் கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மொத்தமாக ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா சீப்பாக கிடச்சிடும், வாங்கி போட்டுருங்க. வேறு வழியே இல்லை. அது மட்டும்தான் ஒரே ஒரு சாஸ்வதம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் தேவையில்லாமல் உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையை பார்த்து கொள்ளுதல். எதிராளிக்கிட்ட கொஞ்சம் நான் சொன்னேன், தேவையில்லாமல் அவன் நல்லா இருக்கானோன்ற மாதிரி எண்ணம் வரும். சனி அதை வர வைப்பார். அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தீங்கன்னா சூப்பர். எங்கேயும் உங்கள் பேர் புகழெலாம் இப்படியேப்பா பிரபஞ்சமே உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை தான் பார்த்துட்ருக்கு, உங்களுக்கு தான் ஆசை விளங்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, 100 கார் இருக்கவனுக்கு 1 கார் இருக்கவனை பார்த்து பொறாமப்பட்டா அது எவ்வளோ அபத்தமானதோ அப்படி தான் இருக்குது. அப்படி மண்டையில் ஏதாவது எழும்போதே சொல்லி வச்சுருங்க, எல்லாமே என்கிட்ட இருக்குது, நானே வலிமையானவன், நான் எதுக்கு அடுத்தவனை பார்த்து யோசிக்கணும்னு சொன்னீங்கனாலே போதும். இந்த தடவை அதெல்லாம் சின்ன சின்ன லீலைகள்லாம் சனி பண்ணுவார். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி படம் வாங்கியிருக்கும் போது பார்க்குற பார்வை அடுத்தவங்களை அப்படியே பார்க்க வைப்பார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். பேச்சில் கவனமாக இருக்கும். நம்ம பெருசாக அவங்க முன்னாடி காட்டணுன்றதுக்காடி ஏதாவது ஒரு நோஸ் கட் வாங்கிடக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். யார்? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? அதை ஒரு மாதம் சொல்லிட்டு விட்டுருங்க மேடம், சாமிக்கு விட்டுறலாம் பாவத்தை, சும்மா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் சுற்றணுமோ சுற்றிட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகள் இந்த தடவை சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உட்கார போகிறதுனால பிள்ளைகள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க, நினச்சி நிற்பீங்க, பெயர் புகழ் கௌரவம்லாம் கிடைக்கும் தடவை. ஓகே, 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாள் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா இந்த தடவை அதை மாற்றுவாங்க. ரொம்ப நாள் ப்ராஜெக்ட் கிடைக்காதவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இந்த தடவை மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகளை கோச்சாரமும் கொடுக்க போகுது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், தேவையில்லாமல் நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு நோஸ்கட் வாங்கிக்காதீங்க. செவ்வாய் அந்த வேலையை செவ்வாயை பண்ண வருவார். கூட பிறந்த தம்பிகள் மூலமாக ஆதரவு கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணன் தம்பியோட எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அண்ணன் தம்பி அண்ணன் மீட் பண்ணுறதெல்லாம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் ரொம்ப நாள் அடுத்து ஜூன் 5, 7 தேதி வரைக்கும் அங்கே இருக்க போகிறேன்னா அது வரைக்குமே அதெல்லாம் நிற்கும். ரொம்ப நாள் செவ்வாய் இருக்க போகிறாரு. ஸோ ஜூன் 15 வரைக்குமே கொஞ்சம் நல்ல இணக்கமான சூழல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனைலாம் இருந்தால் பேசி தீர்த்துப்பீங்க. பூர்வீக சொத்து வராதவங்களுக்கு பூர்வீக சொத்தை கைப்படுத்துவதற்கு என்ன பண்ணலான்ற கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் முன்னெடுத்து நடத்துவீங்க. அதெல்லாம் சூப்பராக உங்கள் கையில் முடியும். சொத்து வருவதற்கான வாழ்க்கை, சேர்க்கை வருவதற்கான 5ஆம் இடத்தை போய் குரு உட்காந்துருக்காரு. 5ஆம் இடமே பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்து, அதெல்லாம் கிடைக்கும் இந்த தடவை. ஸோ அதெல்லாம் உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு உண்டு. ஸோ சூப்பராக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பல்லு, கண்ணு, இடுப்பு, தண்டு வடம், இது 3 மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்க போதும். என்ன தெய்வத்தை வழிபடலாம்? முருகப்பெருமான் வழிபட 2ஆம் இடத்துல ஆட்சி வாங்கி உட்காந்துருக்கான். பள்ளிமலை முருகன், திருச்செந்தூர் முருகனுக்கு போவீங்க, இல்லை போயிட்டு வருவீங்க, இல்லை ஏதாவது ஒரு சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேக்குமே. 5ஆம் இடமே காலபுருஷனுக்கு ஆல்மோஸ்ட் சூரியனை குறிக்க இடம். அந்த 4ஆம் இடத்துல உட்காந்துருக்க நல்ல தண்ணீரோடு கனெக்ட் ஆகும். நிறைய தண்ணிக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, போனால் சொல்லுங்க. நிறைய சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய மலை முகடுகள், மலை பார்ப்பீங்க. நிறைய புல்வெளி, தர, பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடம், நீர்வீழ்ச்சி, அருவி, தண்ணீர், ஓடை, இதெல்லாம் பார்ப்பீங்க, கனெக்ட் ஆவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ராசிநாதன் போய் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு. அந்த இடம் இயக்க போகுது. அப்போ மன ரீதியாக இருந்த பிரச்சனைலாம் நீங்க போதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த நீர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் உங்கள் கண்ணில் படும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம்.